ஹாய். நான் ஸ்ரீலங்காவில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு ஹிந்து, அவர் ஒரு முஸ்லீம். பார்ட் டைமாக பீஸா ஹட்டில் ஒர்க் பண்ணுறப்ப தான் என்னோடய காதலன் ஆகிய என்னோடய மேனேஜரை முதல்ல சந்திக்கிறேன். எங்களுக்குள்ளே ஆரம்பத்தில் நிறைய மோதல் இருந்துச்சு, எனிமீஸாக தான் இருந்தோம். போக போக ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறிச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாறிச்சு. எல்லாமே ஒரு வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் போக போக என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார். என்ன ரீசன் கேட்டதுக்கு, நீ ஒரு ஹிந்து, நான் முஸ்லீம், எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னார். திரும்ப நான் பேசி புரிய வச்சேன். பேசணும், பிரேக்கப் ஆச்சு, பேசணும். இது ஒரு லூப் மூட்லேயே போயிட்டு இருந்துச்சு. அப்படி தான் ஒரு நாள் அவர்கிட்ட நான் கெஞ்சுறேன், என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு. அவர் நான் பேசுகிறது எதுவுமே கவனிக்காமல் போயிட்டே இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை சந்திக்கிறாரு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு லெஃப்ட் காலும் லெஃப்ட் கையும் செயல் இழந்து போகுது. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த நேரத்தில் நான் அவரை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், அவர் கூடயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஒரு குழந்தைய அம்மா எந்த அளவுக்கு பார்த்துப்பாங்களோ அந்தளவுக்கு நான் அவரை பார்த்துக்கிட்டேன். சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதா இருக்கட்டும், ரெஸ்ட் ரூம் போக வைக்கிறதா இருக்கட்டும், அவர் அப்படி பார்த்துக்கிட்டேன். நான் அவர் கூடவே இருந்தேன். ஒரு கட்டத்தில் அவர் மேலே நான் வச்சுருந்த காதில் அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னை முஸ்லீமாக மாற சொன்னாங்க. எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் மாறுறேன்னு சொன்னேன். அவருக்காக நான் நோன்பு வச்சேன். அப்படியே போக போக அவர் நல்லா குணமாகி வந்தார். இதுக்கு நடுவில் அவருக்கு ஃபினான்ஷியலாக நான் எத்தனையோ உதவி பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட யார்கிட்டையும் சொன்னதில்லை. ஆனால் இதை சரியாக அவங்க அம்மா புரிஞ்சிக்காமல் நான் என்னமோ அவர்கிட்ட பணம் வாங்குறேன்னு நினச்சி என்னை ரொம்ப ஏசினாங்க. என்னை ஏசினதுக்கப்புறம் அவர் சப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தேன். அவர் ஒரு தடவை கூட என்னை சப்போர்ட் பண்ணலை. எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அவங்க அம்மா தான் அப்படின்னு பார்த்தா இவரும் என்னை சரியாக புரிஞ்சிக்கல. ஒரு கட்டத்தில் நாங்கள் 2 பேரும் சரியாக பேசுகிறதே நிறுத்திட்டோம். அதை பிரேக்கப்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளே எந்த விதமான காண்டாக்டும் இல்லை. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என் ஃப்ரெண்டு மூலிமா தெரிய வந்துச்சு, அவருக்கு நெக்ஸ்ட்டு ஒரு மாதத்தில் வேறு ஒரு பொண்ணோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது கேட்டதுக்குமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அவங்க வீட்டில் எனக்கு ஓகே சொன்னப்போ எங்கள் கல்யாணத்துக்கு நான் என்ன கலர் சாரீ வாங்கலாம் முதற்கொண்டு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி அதே இடத்துல வேறு ஒரு பொண்ணை என்னால் சுத்தமாக பார்க்கவே முடியல. பட் என்ன பண்ணுறது, இந்த வலி பெயின் எல்லாம் என்னோடய போகட்டும், நான் முடிவு பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் அவராச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டோரி முடிக்கிறாங்க இந்த ஃபாலோவருக்கு நான் என்ன சொல்லணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா, எப்பயுமே மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு பர்சனோட லைஃப்பை லீட் பண்ண முடியாது. கவலைப்படாதீங்க. உங்களையும் உங்கள் காதலையும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல பர்சனை சீக்கிரமாக மீட் பண்ணுவீங்க. தைரியமாக இருங்க. டாக் பேக் பண்ணலாம்.